So hello everyone, welcome to our new video. இந்த வீடியோல வந்து பாத்தீங்க அப்படினா CRPF ல இருந்து வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு ரெக்ரூட்மென்ட் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. கான்ஸ்டபிள் ஜெனரல் டியூட்டிக்கு வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு ரெக்ரூட்மென்ட் விட்டுருக்காங்க. இதுல யாரெல்லாம் எலிஜிபிள், நம்ம என்ன வேகன்சி இருந்தா, நம்ம என்ன கேட்டகரியில இருந்தா இதுக்கு அப்ளை பண்ணலாம், ஏஜ் என்ன, குவாலிஃபிகேஷன் என்னன்றதை இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். அந்த வீடியோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது டிஃபென்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படினா அவங்களுக்கு முக்கியமா இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்க அப்படினா இதுல 169 வேகன்சி கிட்ட வந்து பாத்தீங்க அப்படினா வந்திருக்கு. இந்த 169 வேகன்சின்றது நம்ம வந்து பாத்தீங்க அப்படினா வரி பண்ணிக்க தேவையில்ல. நமக்கு தேவையானது வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு வேகன்சி தான். ஓகேங்களா? நீங்க வந்து பாத்தீங்க அப்படினா ஸ்போர்ட்ஸ் கோட்டாவா இருந்தீங்க அப்படினா மட்டும் தான் வந்து பாத்தீங்க அப்படினா எலிஜிபிள். ஸ்போர்ட்ஸ் கோட்டாவா என்ன ப்ரோ அப்படின்னு பாத்தீங்க அப்படினா நீங்க நேஷனல் லெவல்லயோ இன்டர்நேஷனல் லெவல்லயோ வந்து பாத்தீங்க அப்படினா ஸ்போர்ட்ஸ் லெவல்ல காம்படிஷன் பண்ணி சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும். ஓகேங்களா? அதுக்கு என்னென்ன ஸ்போர்ட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் இருக்கும் அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். இதுக்கான அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆன்லைனுக்கான அப்ளிகேஷன் டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16/1/2024 அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்ளிகேஷன் முடிகிறதுக்கான டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15/2/2024 அப்ளிகேஷன் முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஆனால் அதுக்குள்ளே அப்ளை பண்ண பாருங்கள். அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தவரையும் நீங்கள் SC ST அண்ட் ஃபீமேல் கேட்டகரியாக இருந்தாங்க அப்படின்னா அதாவது அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. அண்ட் ஓபிசியாக இருந்தீங்க அப்படின்னா 100 rupees வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பே பண்ணணும். ஓகேங்களா? இதில் ஜிம்னாஸ்டிக், அதுக்கப்புறம் ஜூடோ, அதுக்கப்புறம் உஷு, அதுக்கப்புறம் இதில் என்னென்ன கேட்டகரிக்கு அவங்க ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க, எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்றத சைடில் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நம்மளோட டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். அந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி நீங்கள் என்ன எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்றத பார்த்துட்டு வேகன்சிலாம் இருக்கா பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க. ஓகேங்களா? அண்ட் இதுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம CRPF அஃபிஷியல் வெப்சைட் தான். அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அதுக்குள்ளே நீங்கள் போய் டைரெக்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் இதில் எல்லா விதமான கேம்ஸுமே இருக்குது. இதில் எல்லா கேமே கிடையாது, எல்லா கேம்ஸும் இருக்கும். மறக்காமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 169 வேகன்சி நினச்சி அப்ளை பண்ணாமல் விடாதீங்க. கண்டிப்பாக எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்தவரையும் 18 வயசுலேருந்து 23 வயசுக்குள்ள இருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். SC ST இருந்தீங்க அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஜென்ரல் கேட்டகரிக்கு 5 வருஷம், OBC இருந்தீங்க அப்படின்னா 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. கான்ஸ்டபிள் ஜென்ரல் டியூட்டி தான். ஓகேங்களா? இது ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு மட்டும்தான். அண்ட் லெவல் 3 சேலரிக்கு உள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேம் சேலரி தான். நம்ம கான்ஸ்டபிள் ஜிடி SSGDயில் போகிறவங்களுக்கு என்ன சேலரி இருக்குமோ அதே சேலரி தான். ஓகேங்களா? அதர் அலவன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். அண்ட் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் என்ன ஸ்போர்ட்ஸ் வச்சிருக்கோம் அப்படின்றது இதில் கொடுத்துருப்பாங்க. நேஷனல், அதுக்கப்புறம் ஜூனியர், சீனியர், அப்புறம் இன்டர்நேஷனல் லெவல், அதுக்கப்புறம் யூத் ரூலர் அசோசியேஷன், இது மாதிரி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன விதமான ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் வச்சிருந்தாலும், யூனிவர்சிட்டி லெவல் சர்டிஃபிகேட் வச்சிருந்தாலும் 3 இயர்ஸ்க்குள்ளே வேலிடிட்டி இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஏன்னா 3 இயர்ஸ்க்குள்ளே இருந்தீங்கன்னா மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலிஜிபிளாக இருக்குவாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் ட்ரையல் வைப்பாங்க. ஸ்போர்ட்ஸ் ட்ரையல் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கபடினா அங்கே கேம் ப்ளே பண்ணி காமிக்கணும். அவங்களுடைய கேம் ப்ளே எப்படி இருக்குது அப்படின்றத அவங்க பார்த்து உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கான ஹைட்டை பொறுத்த வரையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 170 சென்டிமீட்டர் ஹைட் இருந்தால் மட்டும் இதுக்கு எலிஜிபிள். அண்ட் அதுக்கப்புறம் ஹைட் ரிலாக்ஸேஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கிடையாது. ஃபீமேல் கேண்டிடேட்க்கு 157 சென்டிமீட்டர். செஸ்ட்டை பொறுத்த வரையும் நார்மலாக 80 சென்டிமீட்டர் இருக்கணும். 5 சென்டிமீட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? அண்ட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு தான், எல்லாருமே ஜென்ரல் கேட்டகரி தான். இதில் அசாம், இதுக்கப்புறம் இமாச்சல் பிரதேஷ் எல்லாம் நம்ம யாரும் வர மாட்டோம். அண்ட் இருந்தாலும் நமக்கு எல்லாருக்குமே ஒரே கேட்டகரி 170 சென்டிமீட்டர் ஹைட் தான். மெடிக்கல் பொறுத்தவரையும் நம்ம இந்தியன் ஆர்மிக்கு என்ன மெடிக்கல் செக்அப் இருக்குமோ அதே செக்அப் தான். 6/6 வர்சைல் பெட்ரையில் இருக்கணும். வர்சைல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6/9 இருக்கணும். அதை பார்த்துக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாடியில் எதுவும் டேட்டாவும் இருக்கக்கூடாது. எதுக்கு அப்படியே எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி அப்ளிகேஷன் டேட் சொல்லிட்டேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா recruitment.crpf.gov.in இந்த லிங்க், அஃபிஷியல் லிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்மளோட டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே வந்துடும். அதில் போய் நீங்கள் டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அண்ட் எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டாக வச்சு அப்ளை பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தவரையும் ஜென்ரல் கேட்டகரி, ஓபிசிக்கு மட்டும் 100 ரூபா இருக்கும். அண்ட் SC ST அண்ட் ஃபீமேல் கேட்டகரியா இருந்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாது. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தவரையும் நீங்கள் கான்ஸ்டபிள் ஜிடி ட்ரேட்ஸ்மனுக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்ளை பண்ணுறீங்க. உங்களுக்கான ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன், அந்த 3 வருஷத்துக்குள்ளே இருக்கணும். எல்லா டாக்குமெண்ட்டும் ஒரிஜினல் தான் இருக்கணும். ஓகேங்களா? அஃபிஷியல் நீங்கள் என்ன இடத்துல ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்களோ அந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போயிடணும். ஓகேங்களா? அண்ட் இதில் என்னென்னலாம் டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றத இதில் மென்ஷன் பண்ணி